आसामी चलन की सर्विस देख बाबा झट बतावेंगे। அந்த சர்வீஸை பார்த்து பாபா உடனடியாக बार சொல்வார். बार याद कईयों की रहती होगी। அடிக்கடி வந்து வேறு யாருடைய நினைவோ இருக்கு போல. क्या लगन என்ன? लगी हुई होगी तो बार बार भूलते होंगे, फिर बार बार याद करते होंगे। ஒருவேளை ஈடுபாடு இருந்தால் பிறகு அடிக்கடி மறப்பார்கள், பிறகு அடிக்கடி நினைவு செய்வார்கள். अरे मैं क्यों भूल गया। அரே நான் ஏன் மறந்து விட்டேன். जो म्यूजियम व प्रदर्शनी की सर्विस में रहते हैं, யாரு வந்து மியூசியம் இல்லனா எக்ஸிபிஷனுடைய அந்த சர்வீஸில் ஈடுபட்டு இருக்காங்க, उनकी ऐसी अवस्था होगी। அவர்களுடையது இப்படிப்பட்ட நிலையாக இருக்கும். ऐसी எப்படிப்பட்ட நிலை? जो सर्विस फील्ड में रहेंगे, யார் வந்து சர்வீஸ் ஃபீல்டுல இருப்பார்களோ उनकी ऐसी अवस्था होगी कि बार बार उनको याद आवेगा அவர்களின் நிலை இப்படி இருக்கும். எப்படி என்றால் அவர்களுக்கு அடிக்கடி நினைவு வரும். कि मैं क्यों भूल गया। நான் ஏன் மறந்து விட்டேன். एक तो भूल जाने से, ஒன்று வந்து மறந்துவிடும் காரணத்தால், जिनकी सेवा करते हैं उनके ऊपर असर नहीं पड़ता। யாருடைய சேவையை செய்கிறோம் என்று ஒருவேளை மறந்துவிட்டால் யாருடைய சேவையை செய்கிறோமோ அவர்கள் மீது அதனுடைய பிரபாவம் ஏற்படாது. सेवा का असर नहीं पड़ता। சேவையின் பிரபாவம் அவர்களின் மீது ஏற்படாது. याद में रह करके सेवा करेंगे तो दूसरे के ऊपर भी असर पड़ता है। ஒருவேளை வந்து நினைவில் இருந்து சேவையை செய்தால் பிறகு மற்றவர்களின் மீதும் அந்த பிரபாவம் என்பது ஏற்படுகிறது. दूसरी बात, இரண்டாவது விஷயம், याद करते करते अपनी प्रैक्टिस पक्की होती है। நினைவு செய்து கொண்டிருக்கும் பொழுது தன்னுடைய பிராக்டிஸ் என்பது உறுதியாகுகிறது. और तीसरी बात, மற்றும் மூன்றாவது விஷயம், सेवा के फील्ड में रहने से சேவையினுடைய ஃபீல்டில் இருப்பதால் याद जास्ती आती है। घड़ी घड़ी बाबा நினைவு வந்து அதிகமாக வரும். याद दिलाता है। क्यों? நொடிக்கு நொடி பாபா வந்து நினைவுபடுத்துகிறார். ஏன் அப்படி? क्योंकि बाप कहते हैं मैं सबसे बच्चों को याद करता हूँ। ஏனெனில் தந்தை சொல்கிறார் நான் சர்வீசபிள் குழந்தைகளை நினைவு செய்கிறேன். तो बाप जिन बच्चों को याद करेगा, அப்படி இருக்கும் பொழுது தந்தை எப்படிப்பட்ட எந்த குழந்தைகளை வந்து நினைவு செய்வாரோ, बच्चे तो याद करते हैं, बच्चों की याद तो ना குழந்தைகள் வந்து நினைவு செய்கிறார்கள் தான். लेकिन बाप, குழந்தைகளுடைய நினைவு வரிசைகரமாக இருக்குதான். ஆனால் தந்தை बाप जिन बच्चों को याद करेगा तो उनकी याद क्यों नहीं टिकेगी। தந்தை எந்த குழந்தைகளின் நினைவு செய்வாரோ அவர்களுடைய நினைவு ஏன் நிலைக்காது? तो मूल बात क्या हुई है? அப்பொழுது முக்கியமான விஷயம் என்னவாகியது? ब्राह्मणों के जीवन की मूल बात हुई, अगर प्रैक्टिस पक्की करनी है जल्दी, பிராமணர்களின் வாழ்க்கையின் முக்கியமான விஷயம் என்னவாகியது என்றால், ஒருவேளை பிராக்டிஸை விரைவாக்கணும் என்றால் तो सदा ईश्वरीय सेवा में प्रस्तुत रहे। அப்பொழுது எப்பவுமே வந்து ஈஸ்வரிய சேவையில் நிற்க வேண்டும். जितना जितना ईश्वरीय सेवा में अपने को अर्पण करते जाएंगे, எவ்வளவுக்கு எவ்வளவு தன்னை ஈஸ்வரிய சேவையில் அர்ப்பணை செய்து கொண்டே செல்வீர்களோ, तन से, मन से, धन से, உடல் மூலமாக, மனம் மூலமாக, பணம் மூலமாக, समय संपर्क से, நேரம் தொடர்பு மூலமாக, उतना उतना अवस्था याद की चढ़ती जाएगी। அவ்வளவுக்கு அவ்வளவு நினைவினுடைய அந்த நிலை ஏறிக்கொண்டே செல்லும். म्यूजियम में तो सारा दिन आना जाना लगा रहता है। மியூசியத்துல வந்து முழு நாளும் வந்து கொண்டே இருக்கிறார்கள், சென்று கொண்டே இருக்கிறார்கள். क्या? अब वो चाहे जड़ म्यूजियम हो और இப்பொழுது அது ஜடமான மியூசியமாக இருந்தாலும் சரி, चाहे चैतन्य म्यूजियम हो। இல்லையானால் சைத்தன்யமான மியூசியமாக இருந்தாலும் சரி. बेसिक में कौन सा म्यूजियम होता है? பேசிக்ல எந்த மியூசியம் இருக்கு? जड़ म्यूजियम था।
அது ஜடமான மியூசியம் இருந்தது. चैतन्य बाप कौन है? चैतन्य लक्ष्मी नारायण बनने वाले कौन है? चैतन्य சைத்தன்ய தந்தை யாரு? சைத்தன்யமான லட்சுமி நாராயணனாக ஆகக்கூடியவங்க யாரு? चैतन्य राम सीता कौन है? சைத்தன்யமான ராமர் சீதை யாரு? चैतन्य राधा कृष्ण कौन है? ये சைத்தன்யமான ராதாகிருஷ்ணர் யாரு? बुद्धि में पक्का पता होता ही नहीं। இது புத்தியில பக்காவாக அவர்களுக்கு தெரியவில்லை. और अभी तो ஆனால் இப்பொழுது हम एडवांस में हैं। நாம் அட்வான்ஸ்ல இருக்கிறோம். हमें एडवांस पता लग गया है। நமக்கு அட்வான்ஸாக இது தெரிய வந்துவிட்டது. के पार्टधारी हैं वो யாரு முக்கியமான பார்ட்டி செய்யக்கூடியவங்க இருக்காங்களோ सच रूपी रंगमंच पर कौन कौन है? அவர்கள் இந்த உலகமாகிய நாடக மேடையில் யார் யாராக இருக்காங்க? हम उनका परिचय देते हैं நாம் அவர்களின் அறிமுகத்தை கொடுக்கிறோம் इस चैतन्य म्यूजियम में। இந்த சைத்தன்யமான மியூசியத்தில். तो बोला எனவே சொல்லியிருக்கிறார், म्यूजियम में सारा दिन आवत जावत रहती है। மியூசியத்தில் முழு நேரம் வரது போறது இது நடந்து கொண்டே இருக்கும். जड़ म्यूजियम में या चैतन्य म्यूजियम में ज्यादा आवक जावक होगी? ஜடமான மியூசியத்திலயா இல்லையானால் சைத்தன்யமான மியூசியத்தில் அதிகமாக வராங்க போறாங்களா? चैतन्य में ज्यादा होगी, जड़ में नहीं होगी। சைத்தன்யத்தில் அதிகமாக இருக்கும்னு மாணவர்கள் பதில் அளிக்கிறார்கள். பாபா கேட்கிறாரு, சைத்தன்யமான மியூசியத்தில் அதிகமாக வராங்க போறாங்களா, ஜடமானதில் வருவதில்லையா? बेसिक में तो वहाँ बहुत एडवर्टाइजमेंट करते हैं जड़ म्यूजियम का। பேசிக்ல அந்த ஜடமான மியூசியத்தில் ரொம்ப அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்க. तब आना जाना होता है। और அப்பொழுது வராங்க போறாங்க. ஆனால் यहाँ तो कोई एडवर्टाइजमेंट होता नहीं। இங்கு எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டும் நடப்பதில்லை. फिर भी चैतन्य में वाइब्रेशन फेंकता है या ஆனாலும் இங்கு அந்த சைத்தன்யமாக இருக்க காரணத்தால் அந்த சைத்தன்யமான விஷயத்திலிருந்து வைப்ரேஷன் வெளியே வருதா? जड़ वाइब्रेशन फेंकता है। இல்லையானால் ஜடமான பொருளிலிருந்து வைப்ரேஷன் வருதா? जड़ मूर्तियां, जड़ चित्र जो है वो वाइब्रेशन नहीं फेंकते। और ஜடமான சிலைகள், ஜடமான மூர்த்திகள், சித்திரங்கள் இவங்க வைப்ரேஷனை பரப்புவதில்லை. चैतन्य मूर्तियां ஆனால் சைத்தன்யமான மூர்த்திகள், சிலைகள் चारों तरफ दूर बैठे भी वाइब्रेशन फेंकती हैं। நான்கு புறமும் தூரமாக இருந்தாலும் கூட தன்னுடைய வைப்ரேஷனை அவர்கள் வீசுகிறார்கள். तो सुबह से शाम तक आना जाना उनके पास लगा रहता है। அப்படி இருக்கும் பொழுது காலையிலிருந்து இரவு வரை வரது போறது அவங்களிடம் இது நடந்து கொண்டேதான் இருக்கும். तो क्या करना चाहिए? बाबा का அப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? इशारा क्या है? பாபாவினுடைய சைகை என்ன? हैं? सेवा में बिजी है? कहाँ सेवा में बिजी है? சேவையில் பிஸியாக இருக்கணும். மாணவர் பதில் அளிக்கிறாங்க. பாபா சொல்றார், சேவையில் பிஸியாக இருக்கணுமா? எங்க சேவையில் பிஸியாக இருக்கணும்? चैतन्य में आना जाना करना। चैतन्य में जहाँ भी म्यूजियम अपने को अनुभव होता हो कि ये म्यूजियम சைத்தன்யமான மியூசியத்தில் வரணும் போகணும்னு மாணவர் சொல்றாங்க. பாபா சொல்றாரு, சைத்தன்யமான மியூசியம் எங்கெல்லாம் இருக்கோ, है எங்கெல்லாம் உங்களுக்கு அனுபவம் ஆகுதோ இது சைத்தன்யமான மியூசியம் என்று. बाबा का பாபாவினுடைய சைத்தன்யமான மியூசியம். बाबा ने ये म्यूजियम बनाया है। பாபா இந்த மியூசியத்தை உருவாக்குகிறார். तो उन चित्रों का परिचय देने के लिए प्रस्तुत रहना चाहिए। அப்பொழுது அந்த சித்திரங்களுடைய அறிமுகத்தை கொடுப்பதற்காக அங்கு நிற்க வேண்டும். उन चित्रों का परिचय देंगे तो लोगों की बुद्धि में जल्दी बैठेगा। அந்த சித்திரங்களுடைய அறிமுகத்தை கொடுத்தால் பிறகு மக்களுடைய மனதில் விரைவாக அமரும். और बिना चित्रों के परिचय देंगे तो उतना जल्दी बुद्धि में नहीं बैठेगा। ஒருவேளை சித்திரங்கள் இல்லாமல் அறிமுகத்தை கொடுத்தால் பிறகு இவ்வளவு விரைவாக புத்தியில் அமராது. 4-5 मुख्य चित्र चाहिए। 4-5 முக்கியமான படங்கள் வேண்டும். बेसिक नॉलेज जब थी तो भी कितने मुख्य चित्र बताए? பேசிக் நாலேஜ் எப்பொழுது இருந்ததோ அப்பொழுது கூட எவ்வளவு முக்கியமான படங்கள் சொல்லப்பட்டது? 4-5 चित्र बताए।
4-5 சித்திரங்கள் தான் சொன்னாங்க. बोला म्यूजियम में सारा दिन आना जाना लगा रहता है, परंतु दिल्ली में तो बहुत आते रहेंगे। மியூசியத்தில் வந்து முழு நேரமும் வராங்க போறாங்க. அப்படி இருந்தாலும் டெல்லியில வந்து ரொம்ப நிறைய வராங்க. कब? अभी की बात नहीं बताई। எப்பொழுது? இப்பொழுதற்கான விஷயத்தை சொல்லவில்லை. आते रहेंगे माना कब की बात बताई। வந்து கொண்டே இருப்பார்கள். அப்படியானால் எப்பொழுதற்கான விஷயத்தை சொன்னாங்க? जब कर्मातीत अवस्था होगी, ऑटोमेटिक याद पक्की हो जाएगी। எப்பொழுது கர்மாतीत நிலை ஏற்படுமோ ஆட்டோமேட்டிக்காக நினைவு வந்து உறுதியாகி விடும். याद करने का खींच खींच करके याद करने का पुरुषार्थ नहीं करना पड़ेगा। மிகவும் இழுத்து இழுத்து நினைவு பண்ணக்கூடிய அந்த புருஷார்த்தம் இருக்காது. बार बार माया याद में विघ्न पैदा भी नहीं कर सकेगी। பிறகு மாயை வந்து அடிக்கடி நினைவில் வந்து தடைகளையும் கொண்டு வராது. उस समय क्या होगा? அப்படிப்பட்ட நிலை எப்பொழுது ஆகுமோ அந்த நேரத்தில் என்னவாகும்? उस समय दिल्ली के म्यूजियम में बहुत आते रहेंगे। அந்த நேரத்தில் டெல்லியில் அந்த மியூசியத்தில் நிறைய பேர் வந்து கொண்டே இருப்பார்கள். बार बार बाबा का परिचय देना पड़ेगा। அடிக்கடி தந்தையினுடைய जो அறிமுகத்தை आते रहेंगे கொடுக்க வேண்டியதாக இருக்கும். யார் வந்து கொண்டே இருப்பார்களோ उनको बाबा का परिचय देना पड़ेगा। बार बार क्यों? அவர்களுக்கு பாபாவினுடைய அறிமுகத்தை கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அடிக்கடி ஏன் கொடுக்க வேண்டியதாக இருக்கும்? अरे एक बार आ गए, परिचय मिल गया, बुद्धि में बैठ गया, அரே ஒரு தடவை வந்துட்டாங்க, அறிமுகம் கிடைத்து விட்டது, புத்தியில் அமர்ந்து விட்டது, तो फिर उनको बार बार परिचय क्यों देना पड़ेगा? பிறகு அவர்களுக்கு அடிக்கடி ஏன் அறிமுகம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும்? नहीं आया समझ। புரியவர் जब प्रत्यक्षता होगी, புரியவில்லையா? எப்பொழுது வந்து பிரத்யக்ஷதா ஏற்படுமோ, चैतन्य चित्रों की, உயிருள்ள படங்களின் பிரத்யக்ஷதா ஏற்படுமோ, उस समय महाभारी महाभारत युद्ध का नजारा होगा। அப்படிப்பட்ட நேரத்தில் வந்து மகாபாரி மகாபாரத யுத்தத்தினுடைய காட்சிகள் இருக்குமா? कि शांति का नजारा होगा? இல்லையானால் சாந்தி அமைதிக்கான காட்சிகள் இருக்குமா? हैं? महाभारी महाभारत युद्ध का नजारा होगा। மகாபாரி மகாபாரத யுத்தத்தினுடைய காட்சி இருக்கும். उस युद्ध के बीच में बाहर वाले उनका माथा खराब करते रहेंगे। அந்த யுத்தத்திற்கு நடுவில் வெளியில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய புத்தியை வந்து கராப் அதாவது கெடுப்பார்கள். और वो अंदर म्यूजियम में आवेंगे तो उनका माथा घुमा देंगे। பிறகு அவர்கள் உள்ளுக்குள் மியூசியத்தில் வருவார்கள். அப்பொழுது நீங்கள் அவர்களுடைய அந்த மண்டையை வந்து சரி பண்ணி விடுவீர்கள். तो बार बार वो बाहर जाएंगे, बार बार अंदर आएंगे, तो बार बार எனவே அவர்கள் அடிக்கடி வெளியே போவார்கள், அடிக்கடி உள்ள வருவார்கள். तुमको समझाना पड़े, அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கும் அடிக்கடி புரிய வைக்க வேண்டியதாக இருக்கும், देना पड़ेगा। அறிமுகம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். क्या என்ன? लोग अरे इनको इतनी बार समझाते हैं, इनकी बुद्धि बैठता ही नहीं, मरने दो। நீங்க சொல்லுவீங்க, இவ்வளவு இவங்களுக்கு புரிய வைக்கிறோம், இவங்க புத்தியில உட்காருவதே இல்லை, சரி இவங்க போய் இறக்கட்டும். नहीं, ये कल्याण की भावना नहीं हुई, शुभ भावना இல்லை, இது இந்த இப்படிப்பட்ட எண்ணங்கள் வந்துச்சுன்னா இது நன்மைக்கான பாவனை இல்லை, नहीं हुई, சுப பாவனை இல்லை. शुभ कामना नहीं हुई कि थोड़ा सा समझा दिया। சுபமாக யோசிப்பது இல்லை. என்னவென்றால் கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் புரிய வைத்து तो விட்டோம், बुद्धि में नहीं बैठी तो जड़ புத்தியில் ஆனால் அந்த விஷயம் உட்காரல, அப்போ அவங்கள விட்டுட்டோம். नहीं, बार बार இல்லை, उनको समझाना पड़ेगा। இப்படி இருக்கக்கூடாது, அடிக்கடி அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும்.